வெல்கம் டு கோகுல் கிச்சன். இன்றைக்கி நான் செய்ய போகிற ரெசிபி வெஜிடபிள் பிரியாணி. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். பெரிய வெங்காயம் 3, தக்காளி 2, பச்சை மிளகா 3, கொத்தமல்லி தழை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு 1, பீன்ஸ் 8 எடுத்திருக்கேன், பெரிய சைஸ் கேரட் 1, புதினா 1 கப் எடுத்திருக்கேன், சோயா பீன்ஸ் தேவையான அளவு. இதுக்கு தேவையான மசாலா பார்க்கலாம். இலை 2, பட்டை 3, ஏலக்காய் 1, கிராம்பு 3, அன்னாச்சிப்பூ 1, சீரகம் 1 ஸ்பூன், எண்ணெய், தனி மிளகாய் தூள், கரம் மசாலா, மல்லித்தூள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த டம்ளரில் 5 கிளாஸ் டம்ளர் அரிசி போட்டிருக்கேங்க. 15 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்துருக்கேன். அடுப்பு பற்ற வச்சுக்கலாங்க. எண்ணெய் ஒரு 5 ஸ்பூன் ஊற்றிக்கிறேங்க. நெய் இருந்தால் நெய் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. பட்டை, இலை, ஒரு அன்னாச்சிப்பூ, கிராம்பு 4, ஒரு ஏலக்காய், சீரகம் 1 ஸ்பூன், வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க. பச்சை மிளகா 3 சேர்த்துக்கிறேங்க. உப்பு தேவையான அளவுங்க. இப்போவே சேர்த்தனா வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வருங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கட்டுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், புதினா இலையை இப்போ சேர்த்துக்கிறேங்க. கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. நல்லா வதக்கி விடுங்க. புதினாவோட பச்சை வாசம்லாம் போகட்டும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டை சேர்த்துக்கலாங்க. பீன்ஸ், உருளைக்கிழங்கு, காயை நல்லா கிளறி விடுங்க. கழுவி எடுத்துருக்க சோயாபீன்ஸை இப்போ சேர்த்துக்கலாங்க. காயை நல்லா கிளறி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாங்க. காயோட பச்சை வாசனைலாம் போகட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. காய் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ மசாலாவை சேர்த்துக்கலாங்க. தனி மிளகாய் தூள் 2 ஸ்பூன் போடுறாங்க. காரம் கம்மியாக வேணும்னா 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன். மசாலாவை நல்லா கிண்டி விடுங்க. காயோட சேரட்டுங்க. ஒரு 3 நிமிஷம் மூடி வைக்கலாங்க. 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிருக்கு. நான் 5 கிளாஸ் டம்ளருக்கு 10 கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கேங்க. காய் வேகிறதுக்கு ஒரு 1/2 கிளாஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கேன். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்லா கிண்டி விடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணி நல்லா கொதி வருதுங்க. இப்போ அரிசியை சேர்த்துக்கலாங்க. அரிசியில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிடுங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.